வணக்கம், என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொழுப்பு கட்டி நிறைய பேருக்கு இருக்குல்ல, இதை ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா சரி பண்ண முடியும்ன்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. கொழுப்பு கட்டியை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்னா லைப்போமா அப்படின்னு சொல்லுவோம். கொழுப்பு கட்டியை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, நமக்கு பார்த்தாலே தெரியும். சில பேருக்கு இந்த தோலுக்கு அடியில லைட்டா ஒரு உருண்டையா இருக்கிற மாதிரி இருக்கும். தொட்டு பார்த்தோம் அப்படின்னா சில நழுவிட்டு போற மாதிரி இருக்கும். கஷ்டப்பட்டு அதை நம்ம பிடிச்சு ஒரு கொஞ்சம் எவ்வளவு சைஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம தேடுற மாதிரி இருக்கும் சில பேருக்கு. சோ இதுதான் கொழுப்பு கட்டி. இது ஒரு கேன்சர் கட்டியா அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வரும் நிறைய பேருக்கு. கட்டி வருது அப்படின்னு. இது கேன்சர் கட்டி கிடையாது. இது கொழுப்புனால நமக்கு ஃபார்ம் ஆறது. எந்த இடத்துல எல்லாம் முக்கியமா வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதுகுக்கு பின்னாடி மேல் முதுகுல சில பேருக்கு வரும், வயிறு பகுதியில வரும், சில பேருக்கு தோல் பட்டையில சில பேருக்கு வரும். இதுதான் காமனான லொகேஷன். சில பேர் கை காலு எங்கனாலும் வரும் இந்த கொழுப்பு கட்டி. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு லைட்டா ஒரு இடத்துல இருக்கு, 2 இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு இடத்துல மட்டும் இல்ல, நிறைய இடத்துல கூட வரும். நம்பர் பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஒரு 2ல இருந்து ஒரு 5, 6, 7, ஒரு 10 வரைக்கும் கூட சில பேருக்கு இருக்கும். இந்த கொழுப்பு கட்டி நிறைய அந்த டெண்டன்சி இருக்கும். சில பேருக்கு இது ஃபார்ம் ஆற டெண்டன்சி அவங்க உடம்புலயே இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாவும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த சைஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். டக்குன்னு ஒரு வாரத்துல அந்த மாதிரி இல்ல. 6 மாசத்துக்கு பார்த்தோம்னா நமக்கு சைஸ்ல முன்னாடி ரொம்ப சின்னதா இருந்தது, இப்ப லைட்டா பெருசான மாதிரி இருக்கு அப்படின்ற ஃபீலிங் மத்தவங்க பாக்குறவங்களும் சொல்லுவாங்க. வெளியில தெரியுற மாதிரி இருந்ததுன்னா, இல்லாட்டி உங்களுக்கே அந்த டிஃபரன்ஸ் தெரியும். வலிக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வலி வராது. சில பேருக்கு முதுகுல இருக்குது அப்படின்னா அதை அழுத்தி நம்ம படுக்கிறோம் இல்லையா, சில பேருக்கு அதனால வலி வரும். யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் பருமனா இருக்கவங்க, கம்மியா எக்ஸசைஸ் ரொம்ப உடல் பயிற்சியை ரொம்ப பண்ண மாட்டாங்க, உடல் உழைப்பே இல்லை அப்படின்றவங்களுக்கு இது கொஞ்சம் ஜாஸ்தியா வரும். அதே மாதிரி ஏதாவது ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, தைராய்டோ டயபெட்டிஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் இது கொழுப்பு கட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கொழுப்பு கட்டி சைஸ் பார்த்தோம்னா சில பேருக்கு 1 மில்லிமீட்டர்ல இருந்து ஒரு 3 சென்டிமீட்டர் கூட இருக்கும். ரொம்ப இந்த ப்ராப்ளம் ஜாஸ்தி இருக்கவங்களுக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் கூட ரொம்ப பெரிய இதா இருக்கவங்களுக்கு கூட இருக்கும். சோ இந்த மாதிரி ரொம்ப சைஸ் பெருசா இருக்குன்னா நம்ம இதுக்கு சர்ஜரி நம்ம பண்ணலாம். இது ஒரு சின்ன கட்டியா தான் இருக்கு, ஆரம்ப கட்டத்துல இருக்கு, ஒரு 2-3 இடத்துல இருக்கு, ஆனா சின்ன சின்னதா தான் இருக்கு அப்படின்னா இது நம்ம ஹோமியோபதியிலேயே நம்ம சரி பண்ண முடியும் நம்மளால. கண்டிப்பா இந்த கொழுப்பு கட்டிக்குள்ள அடிப்போஸ் டிஷ்யூ தான் இருக்கும். இந்த அடிப்போஸ் டிஷ்யூன்றது வேற ஒண்ணும் இல்ல, கொழுப்பு தான். சோ இது கொஞ்சம் கொஞ்சமா இந்த செல்ஸ் மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கும். 1 2 ஆகும், 2 4 ஆகும். இந்த மாதிரி ஒண்ணு சில பேருக்கு இந்த மாதிரி மல்டிப்ளை ஆகும். ஆனா சில பேருக்கு இந்த சைஸ், அந்த செல்லோட சைஸ் பெருசாகும், ஹைப்பர்ட்ரோபி ஆகும். சோ இது 2 தான் இதுல நமக்கு சான்சஸ் இருக்கு. இதே மாதிரி இது ரொம்ப எனக்கு ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு, ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரேரா தான் இது கேன்சர் கட்டியா லேட்டர் ஸ்டேஜ்ல லைப்போசார்கோமான்ற ஒரு கண்டிஷன் வரும். இது யூஸ்வலா ஒரு 95% ஆஃப் த பீப்புளுக்கு இது நிறைய பேர் இருக்கவங்களுக்கு இது கேன்சர் கட்டியா உங்களுக்கு மாறுறது கிடையாது. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் இந்த கொழுப்பு கட்டி இருக்கிறவங்களுக்கு நிறைய உடல் பயிற்சி பண்றவங்களுக்குமே சில பேருக்கு வருது. என்ன மாதிரி எங்க வீட்டுல யாருமே வேலை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு கொழுப்பு கட்டி வரும். ஏதோ ஒரு ரீசன்னால அவங்களுக்கு அந்த உடம்புல இருக்க அந்த ஃபேட், அந்த கொழுப்பு கொஞ்சம் ஸ்டிமுலேட் ஆறனால அதனால அது ஃபார்ம் ஆயிருக்கலாம் அவங்க உடம்புல. இந்த மாதிரி சின்ன சின்னதா அவங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஏதோ ஒரு மெட்டபாலிக் டிசார்டர் இருக்கு, இல்லாட்டி இந்த கொழுப்பு கட்டி மட்டும் தான் இருக்கு, உடல் பருமன் எனக்கு இருக்கு, அதோட சேர்த்து இந்த கொழுப்பு கட்டியும் இருக்கு அப்படின்னா இதை ஹோமியோபதியில நிறைய மெடிசன்ஸ் மூலியமா உங்களுக்கு எந்த மெடிசன் சூட் ஆகுதுன்றத பார்த்து நமக்கு சீக்கிரமா நம்ம சரி பண்ண முடியும். நிறைய ஆண்களுக்கு தான் இது ஜாஸ்தி வருது. இது ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா ஒரு மாசத்துல 3 மாசத்துலயே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிடும். அந்த கொழுப்பு நல்லா கெட்டியா உள்ளது கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கரைஞ்சி உங்களுக்கு அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப அந்த சைஸ் கம்மியாயிட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் ஹோமியோபதியில நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்குள்ள உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சு அது உங்களுக்கு ரொம்ப சைஸ் ரொம்ப மினிமைஸ் பண்ணி நம்ம சரி பண்ணியும் கொடுத்துடலாம். உங்களுக்கு இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, இல்லாட்டி எனக்கு கால் பண்ணி உங்களுக்கு எதுக்கு தொந்தரவு நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். நன்றி, வணக்கம்.